நீங்க தமிழ்நாடோட ஒட்டுமொத்த வரலாறுல நீங்க அதீதமா ஒரு நெகட்டிவா பேசப்பட்டு எழுதப்பட்ட ஒரு விஷயம் யார் நினைப்பீங்க? அதே சொல்லுங்க. அதுதான் அப்படி பார்த்தா நம்ம இவர் ஸ்பிரிச்சுவல் நித்யானந்தா சொல்லுவார். நித்யானந்தா சுவாமி வச்சுக்கோமே. நித்யானந்தா அவர்களை பத்தி மாதம் 2 ஆர்டிகல் எழுதான் யாரு? நம்ம விகடன். ஆமா. நித்யானந்தா எழுதாம நக்கீரனே கிடையாது. நக்கீரன் பத்திரிகைக்கு டீ சப்ளை கொடுப்பால, அவனுக்கும் ஆர்கே ராதாவுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஆர்கே ராதா அங்கேதான் இருப்பார். இந்த கும்பல் சமீபத்தில் இந்த விஷயங்கள் எழுதப்படும் போது, நித்யானந்தா பத்தி எழுதும்போது, நான் இதுல எந்த அளவுக்கு உண்மையை மறைச்சோ இல்லாட்டி பொய்யோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை பரப்புறது எந்த அளவுக்கு பண்றாங்க பாருங்க. அது எதனால அதை வச்சு இவங்க என்ன சாதிச்சா தெரிஞ்சுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த நித்யானந்த விவகாரத்திலேயே பொலிவியன் கவர்மெண்ட் தேடுதுனாங்க. அங்கே போய் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவன் எழுதுனதை படிச்சுட்டு நான் அதை ஆய்வு பண்ணு வச்சுருவேன். அது நடக்கவே இல்லை. அது பொய். ஈக்குவட்டாரில் தங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஈக்குவட்டாரில் நேற்று போய் தங்கடமா பேசுறாங்க. அதுவும் பொய். அவருக்கு 2004 இங்கே ஆசிரமம் இருக்குது. லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து. இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த பூர்வ குடிகள் இருக்கால, அவங்களோட லேண்டை படிச்சாங்க. பூர்வ குடிகள்ல உட்காந்து அவர் சர்வீஸ் பண்றது 2004 2005 இருக்குது. அந்த கவர்மெண்டே சொல்லுது. பொலிவியன் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட்டை பார்க்க முடியுது. அது இதெல்லாம் நான் எப்போ பார்க்குறேன், இது பரப்புனதுக்கு அப்புறம் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்தா வர செய்தி வேற, ஆனால் பத்திரிக்கையாளர் நீங்க எழுதுறது வேற. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நித்யானந்த விஷயத்துல நீங்க அதீதமா அந்த விஷயத்தை நீங்க நெகட்டிவா இவங்க எழுதி பார்த்துருப்பீங்க. ஆனா அதுல எதனால இவங்க இவ்வளவு இன்ஃபர்மேஷனை பொய்யா பரப்ப வேண்டியிருக்கு? இவங்க பத்திரிகையாளரே கிடையாது. இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம் அப்படின்னா, நித்யானந்த சுவாமி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நபர் அடிக்கிற மூலமா இங்களுடைய எல்லா பேருக்கும் ஒரு செய்தி சொல்ல முடியும். அது என்ன பண்ணா ஒன்னையும் அசிங்கப்படுத்துவேன் அப்படி சொல்லி அடக்கி ஒடுக்குறது இல்லையா, அது பத்திரிகையை வச்சே ஒடுக்குவானுங்க திமுக. இங்க இருக்கிற நீங்க நம்புங்க, எல்லா ஆன்மீக பிரிவு முக்கியமா இந்த இந்து சம்பந்தமான ஆன்மீக பிரிவு இருப்பாங்க, அவங்க யாருமே திமுக இதுக்கு பயப்படுவாங்க. ஏன் கேட்கு? ஏன்னா அசிங்கப்படுத்துவாங்க. உன்னை என்ன வேணா அசிங்கப்படுத்துவாங்க. இதுல ஆரம்பிச்சு நான் ஒரு 6 மாசம் முன்னாடி தலைவர் ஆயிட்டாங்க திடீர்னு. அதுக்கப்புறம் இன்டர்போல் தேடுதுட்டாங்க. சர்வதேச அமைப்பகத்துல இருந்து அவர் தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணோம்? அப்ப நாங்க உண்மையில ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு இன்டர்போலுக்கே கேட்டாங்க. அவங்க அப்படியான விஷயங்கள் நாங்க கொடுக்கறது கிடையாது. இது எங்களோட புரோட்டோகால்களே வராது. அவசியம் இல்லாம இந்த குற்றங்கள் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்க தனிநபர் மீது இது மாதிரி வாரண்ட் பிறப்பிக்கிறது கிடையாது. தேடப்படும் குற்றவாளி நாங்க அறிவிக்கிறது கிடையாது. இவர் அறிவிக்கவும் கிடையாது. அதை தாண்டி ஒண்ணு இவர் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற ஆளு. அதாவது எப்படின்னா, சர்வதேச எல்லைகளை தாண்டும் போகும்போது இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு கேட்பாங்களே, அப்படி கேட்கப்பட்ட நபர்கள் இவர் ஒரு ஆளா இருக்காரு. இன்டர்போல் என்ன செய்தி சொல்லுது, இவங்க என்ன பரப்புனாங்க? கூச்சம்லாம் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரீசெண்டா பார்த்து விகடன் மட்டும் சொல்றேன், நக்கீரன் சொல்லவே தேவையில்லை. அந்த ஆள் பொழைக்கிற பொழைப்பு வச்சுக்கோங்க. விகடனை நீங்க விகடன் ஒரு பாரம்பரிய பத்திரிகை, அதுல இருக்க பத்திரிகையாளர் 3 மாசத்துக்கு முன்னாடி காசே இல்லாம திண்டாடுறாரு நித்யானந்தா. எல்லாமே போச்சு தமிழ்ல. அடுத்த 2 மாசத்துக்கு அப்புறம் அவரோட சொத்தெல்லாம் 3 பேர் பறிச்சுக்க முயற்சி பண்றாங்க. 2 தான் உண்மை இல்லையா? நீ எப்படி ஆர்டிகல் கூச்சமே இல்லாம இருக்கிற? ஒன்னும் இல்லவே இல்ல. இன்னொன்னு அவருக்கு திண்டாடுறாங்க. இன்னொரு கூட அவர் சொத்தெல்லாம் 3 அமைப்பா பிரிச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் அந்த முறை தேடும்போது தப்பு தெரிஞ்சது, அது எனக்கு தெரிஞ்சது. இந்த முறை தேடுறேன். அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய 26க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க 24 அன்னதானம் போடுவாங்க. யாரு? திருவண்ணாமலையில எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆசிரமம் 24 அன்னதானம் போடுறதுன்னு வச்சுக்கேன். அது ஒரு சில ஆசிரமங்கள் உண்டு வச்சுக்கேன். சில முக்கியமான ஆட்கள் அவங்க 3 லட்சம் பேர் வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க. இங்கே திருவண்ணாமலையில மட்டும் இப்படி 26க்கும் மேற்பட்ட இடம் இந்தியாவில். சர்வதேசம் முழுவதும் இந்த மாதிரி வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்க ஃபுல் ஆக்டிவா இருக்கும்போது, அது அப்பட்டமா தெரியுற ஒரு உண்மைக்கு எதிராகவே இவங்க எல்லாம் பொய்ய எழுத முடியுது. அது எப்படி எழுத முடியுது? புரியவே இல்லை. யாரும் தேட மாட்டாங்க. அதேதான் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரும் போய் பார்க்க போறாங்க? நம்ம எழுதுறதான் விஷயம். இவங்க கேட்கட்டும். இது நித்யானந்தா அவரோட விஷயத்தை எடுத்து நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இது அவங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெற்றதுனால மற்ற எல்லா விஷயத்தையுமே இவங்க இந்த விதமாக அழுவாங்க. அதுல இந்த ஆர்கே ராதா மாதிரி ஆள் வேலை இவங்க இதான் வேலை 26 ஒவ்வொரு ஆளையும் பொறிக்க வச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பரப்புறோம், அது உண்மையா இருக்கிற அவசியம் கிடையாது. நம்ம சொல்றது மக்களுக்கு காது கேட்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செய்தி பார்த்தாலும் வச்சுவேன், அந்த 10 நிமிஷம் நம்ம சொல்றதான் கேட்கணும். மற்ற எதுவும் அவனுக்கு கேட்கக்கூடாது. அப்புறம் அவனுக்கு என்ன கிடைக்கும்? உண்மை கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சொல்றது கேட்கணும். இது மாதிரி தமிழ்நாட்டில் செய்தி ஊடகங்கள், மீடியா மற்ற எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சு தான் சொல்றது மட்டுமே கேட்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சா பாருங்க. அதனால தேசிய கட்சிகள் வளரடாம பார்த்துக்கிறாங்க.